ஒரே ஒரு தடவை விளையாட்டுக்கு செஞ்ச தப்புக்கு தினம் தினம் எந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணுறான். எப்படியாவது முதல்ல அவன் காசை திருப்பி கொடுத்துடணும். ரோடுன்னு கூட பார்க்காம அனன்யா அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா. வீட்டை திறந்துக்கிட்டு உள்ளே போனவ நேராக பெட்ரூமில் போய் பெட்டில் படுத்துட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தா. அவளுக்கு சாப்பிடவும் பிடிக்கல. அழுதுகிட்டே அப்படியே தூங்கியும் போயிட்டா. ஏங்க, நான் வர்றதுக்கு லேட் ஆகும், நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுங்க. ஏன் உமா, நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை வேண்டாங்க, நான் வர ரொம்ப லேட் ஆகும். பாப்பா வேறு எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவா. அதனால் நீங்கள் போயிடுங்க, நான் வந்துடுறேன். சரி உமா. அங்கேருந்து ரமணன் வீட்டுக்கு வரும்போது வீட்டில் லைட் எதுவும் போடலை. ஒரே இருட்டாக இருந்துச்சு. என்ன கதவு திறந்துருக்கு, வீட்டில் லைட் எதுவும் போடலை. அனன்யா எங்கே போயிருக்கா? அனன்யா, அம்மா அனன்யா, என்னம்மா பண்ணுற? ரமணன் குரலை கேட்டதும் பதறி அடித்து எழுந்த அனன்யா அப்பான்னு சொல்லிக்கிட்டே அவரை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பித்தா. என்னம்மா, என்ன ஆச்சு? அப்பான்னு சொல்லி அவர் தேம்பி தேம்பி அழ. என்னாச்சு? எக்ஸாம் ஒழுங்காக எழுதலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் எழுதியிருக்கேன். வேற என்ன பிரச்சனை? அப்பா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அம்மாவுக்கு தெரியக்கூடாது. என்னம்மா உதவி அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? ஏன் என்னன்னு கேட்காம எனக்கு ஒரு 4000 ரூபாய் பணம் கொடுங்கப்பா. சரி சரி, அழாத, கொடுக்குறேன். முதல்ல கண்ணை தொட. அனன்யா கண்ணை தொடச்சிக்க. என்ன பிரச்சனை? அப்பா, நான் தான் சொன்னனே, என்ன ஏதுன்னு கேட்காம எனக்கு 4000 கொடுங்கன்னு. உனக்கு எதுக்கு மறுபடியும் 4000 ரூபாய்? கேட்டுக்கிட்டே விஜய் உள்ளே வர. என்னடா சொல்கிற? அப்பா, நான் இவளை போட்டு கொடுக்கல. ஆனால் இவ எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்கக்கூடாது, அதனால தான் இதை சொல்கிறேன். ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்லி சனிக்கிழமை தான் என்கிட்ட 4000 வாங்கிட்டு போனான். அந்த பணம் என்னாச்சு? மறுபடியும் எதுக்கு உனக்கு 4000 ரூபாய்? அதுவும் அம்மாவுக்கு தெரியாமல். அப்பா ப்ளீஸ்ப்பா, அம்மாவுக்கு தெரியாமல் 4000 கொடுங்க. அனன்யா சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பாரு, 4000 இல்லை 40,000 கூட கொடுக்குறேன். ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொல்லு. 2 பேரும் விடாப்பிடியாக பிடிக்க வேறு வழி இல்லாமல் அனன்யா சொல்ல ஆரம்பித்தா. விளையாட்டாக ஒருத்தரை ஏமாற்றி நான் ஹோட்டலில் 4000 பில் கட்ட வச்சிட்டேன். இருந்து அவங்க என்னை பார்க்குற இடத்துல எல்லாம் ஃப்ராடுன்னு சொல்லி ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. என்னால் அந்த அவமானத்தை தாங்க முடியல. அந்த பணத்தை திருப்பி கொடுக்க தான் நான் அண்ணா கிட்ட 4000 ரூபாய் வாங்கிட்டு போனேன். ஆனால் அதுவும் தொலைஞ்சி போச்சு சொல்லிட்டு அனன்யா தேம்பி தேம்பி அழ. உன்னை ஃப்ராடுன்னு சொல்கிறாங்களா? யார் அது? யாருன்னு என்கிட்ட சொல்லு. அவங்க மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துறேன். விஜய் ஆவேசமாக சொல்ல. யாருமா அது? நீ பண்ணது தப்பு தான். அதுக்காக ஒரு சின்ன பொண்ணை அசிங்கப்படுத்துறதுக்கும் அளவில்லை. யாருன்னு சொல்லு, நான் வந்து கேட்குறேன். அப்பா, அண்ணா, ப்ளீஸ் தயவு செய்து அது யாருன்னா கேட்காதீங்க. தேவை 4000 ரூபாய் பணம், அதை மட்டும் கொடுத்துருங்க. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் என்னை கொன்னே போட்டுருவாங்க. சொல்லும்போதே அனன்யா உடம்பெல்லாம் நடுங்க. சரி சரி, நீ முதல்ல பயப்படாத. டேய் விஜய், 4000 பணம் கொடு. முதல்ல இந்த பணத்தை அவங்க முகத்தில் விட்டேறி. ரொம்ப நன்றிப்பா. அனன்யா கையெடுத்து கும்பிட. அவள் எவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அவன் நடந்துக்கிட்ட விதத்திலேயே 2 பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. விஜய், அனன்யா சொன்னது யாராக இருக்கும்? எனக்கு தெரியலையப்பா. சரி விடு. இந்த பொண்ணு விளையாட்டுக்கு பண்ணுறேன்னு தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டியிருக்கா. உங்கள் அம்மா சொல்லும்போதெல்லாம் எனக்கு புரியல. இப்போ தான் உங்கள் அம்மா சொல்கிறது எனக்கு புரியுது. அனன்யா எழுந்து முகத்தை கழுவிக்கிட்டு நாளைக்கு எக்ஸாமுக்கு படிக்கிற வழியை பாரு. இனிமே ப்ராங்க் பண்ணுற அது இதுன்னு தேவையில்லாத எந்த பிரச்சனையிலும் மாட்டக்கூடாது. ரமணன் கடுமையாக எச்சரிச்சிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அனன்யா எழுந்து போய் முகம் கழுவிட்டு வந்து மறுநாள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பித்தா. மறுநாள் அனன்யா காலேஜுக்கு வந்ததும் முதல் வேலையாக ரஞ்சினி அவகிட்ட வந்து, என்னடி நேற்று பணத்தை கொடுத்துட்டியா? இல்லை ரஞ்சினி. ஏன், என்னாச்சு?
பணம் காணாமல் போயிடுச்சு. என்னடி சொல்கிற? ஆமாம், எக்ஸாமுக்கு போகும்போது கூட உங்ககிட்ட தானே இருந்துச்சு. என்கிட்ட தான் இருந்துச்சு, ஆனால் எப்படி காணாமல் போச்சுன்னு தெரியல. நேற்று என்ன நடந்துச்சு தெளிவாக சொல்லு. நடந்த விஷயத்த அனன்யா சொல்ல, அந்த ரேஷ்மா உன் கூட வந்தாளா? ஆமாம் ரஞ்சினி. ஒருவேளை அவள் எடுத்திருப்பாளோ? ஏய், நான் லூஸ் மாதிரி வளர்ற. அவன் ஏன் இந்த பணத்தை எடுக்க போகிறா? எனக்கு என்னமோ அவள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. அவளுக்கு இந்த 4000 எல்லாம் ஒரு பெரிய பணமே இல்லை. அதோடு இல்லாமல் என்கிட்ட பணம் இருக்கிற விஷயம் அவளுக்கு எப்படி தெரியும்? எனக்கு இதை சரியாக சொல்ல தெரியல. ஆனால் உண்மை என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வரும். அன்னைக்கு நீயே புரிஞ்சுப்ப. அதுக்குள்ளே திவ்யாவை அவங்க வீட்டு டிரைவர் வந்து இறக்கி விட. ஏய் திவ்யா வரா, பேச்சை மாற்று. ஏய் அனன்யா, நேற்று உனக்கு என்ன ஆச்சு? எதனால் நான் கூப்பிட அந்த மாதிரி போனேன்? திவ்யா கோவமாக கேட்டுக்கிட்டே வர. ஒன்றும் இல்லை அண்ணி, எனக்கு தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால தான் போனேன். உண்மையிலேயே தலைவலி தானா? நாங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்றதுக்குள்ளே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ கான்வர்சேஷன் நடந்திருக்கு. ஆனால் என்னென்னு 2 பேருமே சொல்ல மாட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி, நான் ஏன் உங்கள் அண்ணங்கிட்ட பேச போகிறேன்? அண்ணா அந்த டெண்டர் கேன்சல் ஆனதுலேருந்து இப்படித்தான் எல்லார்கிட்டேயும் எரிஞ்சு விழுறாரு. டெண்டர் அண்ணி, அண்ணா ஹோட்டலை வச்சு ஒரு டெண்டர் விஷயமாக பேசிகிட்டு இருந்திருக்காரு. அந்த நேரம் யாரோ ஒரு பொண்ணு வந்து தேவையில்லாமல் பேசி டெண்டரை குழப்பி விட்டுட்டாலாம். ஐயோ, அப்புறம்? புரியல அண்ணி, என்ன சொல்கிறீங்க? சைன் பண்ணுற நேரத்தில் அந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு டெண்டரை கூட ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண தெரியலன்னு வந்தவங்க டென்ஷன் ஆகி அங்கேருந்து போயிட்டாங்களாம். ஐயோ, ரஞ்சினி பதற. இதனால் அண்ணாவுக்கு 50 லட்ச ரூபா லாஸ். வேற அண்ணனை பயங்கரமாக திட்டாரு. அண்ணா பாவம், அவர் ஊட்டி பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்தவர். அன்னைக்கு அப்பா சொன்னதால தான் அந்த டெண்டருக்கு பேச போனார். அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்பா அதனால் அண்ணாவை பயங்கரமாக திட்ட, அதுலேருந்து அண்ணா எல்லார்கிட்டையும் எரிஞ்சு விடுறாரு. 50 லட்சமா? ரஞ்சினி வாயை பொழக்க. ஆமாம் ரஞ்சினி. சரி, எக்ஸாமுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அண்ணா ஏதாவது உங்ககிட்ட கோவமாக பேசியிருந்தா எனக்காக அதை மன்னிச்சிரு. சரி, பார்த்து எக்ஸாம் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். திவ்யா போக, என்னடி இது 50 லட்சம் நஷ்டம்னு சொல்கிறாங்க? இந்நேரம் அவன் உன்னை கொல்லாமல் விட்டதே பெரிய விஷயம். ஆமாம் ரஞ்சினி, எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் இப்போ தான் தெரியுது. அவன் ஏன் உன்னை அப்படி திட்டினான்னு எனக்கும் இப்போ தான் புரியுது. பாவண்டி அவன், என்னால் எவ்வளோ பெரிய நஷ்டம். அதோட திட்டு வேற வாங்கியிருக்கான். இது தெரியாமல் நான் அவனை பற்றி ரொம்ப மோசமாக நினச்சிட்டேன். சரி விடு, அவன்கிட்ட நேரில் பார்த்து மன்னிப்பு கேட்டுடு. அந்த பணத்தையும் கொடுத்துரு. நான் கொடுக்குற 4000 அவனுடைய நஷ்டத்தை ஈடுகட்டாது. தெரியாமல் நடந்துருச்சு, என்ன பண்ண முடியும்? சரி, எக்ஸாமுக்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வா போகலாம். 2 நாள் கழித்து உமா ரமணன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா, ஏங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம போய் பொண்ணு வீடு பார்த்துட்டு வந்துடலாம், அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. சரி உமா. ரமணன் சந்தானத்துக்கு கால் பண்ணி, சம்மந்தி, நாங்கள் நாளைக்கு பொண்ணு வீடு பார்க்க வரலான் இருக்கோம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தாராளமாக வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தேவகி நாளைக்கு பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம், வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிவிடு. சரிங்க. உடனடியாக சந்தானம் ஜெயகிருஷ்ணனுக்கு கால் பண்ணி, ஜெய், நான் தான் சந்தானம் பேசுகிறேன். நாளைக்கு திவ்யாவை பொண்ணு வீடு பார்க்க வராங்களாம், அப்படியே நீயும் வந்துரு, மாப்பிள்ளை வீடு பார்த்த மாதிரி இருக்கும். ஏண்டா, தெரிஞ்ச பொண்ணு தெரிஞ்ச மாப்பிள்ளை, இதில் என்ன தனியாக பார்க்க போகிறோம்? அப்படி இல்லை, அவங்க எல்லாத்தையும் முறைப்படி செய்யணும்னு நினைக்கிறாங்க. நம்ம ஏன் அதை கெடுக்கணும்? நீயும் வந்துரு. சரிப்பா, நானும் ஃபேமிலியோடு வந்துடுறேன். உமா, ரமணன், விஜய் 3 பேரும் ரெடியாகி இருக்க. அனன்யா,
நீ ஏண்டி கிளம்பாமல் இருக்க? அம்மா நான் வரல, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. கிளம்பும்போதே தடங்கல் பண்ணாத, முதல்ல போய் ரெடி ஆகு போ. கண்டிப்பாக நான் வந்தே ஆகணுமா? கண்டிப்பாக நீ வந்து தான் தீரணும், போய் ரெடி ஆகு. அனன்யாவும் ரெடியாக அந்த வெளிர் மஞ்சள் நிற சுடிதார் அவளுக்கு அம்சமாக பொருந்திருந்துச்சு. ஒரு சைடில் ஷால் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட தேவதை மாதிரி இருந்தா. அவளுடைய நீளமான கூந்தலுக்கும் அதில் வச்ச ரோஜா மல்லிகை எல்லாம் சேர்ந்து அவளை தேவதை மாதிரி காமிக்க யாராக இருந்தாலும் அனன்யாவை ஒரு முறை திரும்பி பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு அழகாக இருந்தா. 4 பேரும் காரில் கிளம்ப இவங்க போய் இறங்கின அதே நேரத்தில் ரேஷ்மா குடும்பமும் வந்து இறங்குனாங்க. 2 பேரையும் வாங்க வாங்கன்னு தேவகியும் சந்தானமும் வரவேற்க, தேவாவும் எல்லாரையும் பொதுவாக வாங்கன்னு சொல்ல, திவ்யாவும் அதுக்குள்ளே வந்துட எல்லாரையும் பொதுவாக வரவேற்க, வலது காலை உள்ளே வச்சு வாமா தேவகி சொல்ல, ரேஷ்மா வலது காலை உள்ளே வச்சு வந்தா. அதே நேரம் அனன்யாவும் வலது காலை எடுத்து வச்சா. எல்லாரும் போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, திவ்யா ரேஷ்மாவுக்கும் அனன்யாவுக்கும் வீட்டை சுற்றி காமி தேவகி சொல்ல, திவ்யா 2 பேரையும் கூட்டிக்கிட்டு போனா. அனன்யா அங்கேருந்து கிளம்பும்போதே அந்த 4000 ரூபாய் பணத்தை எடுத்து தன்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கிட்டா. வீட்டுக்குள்ளே போனதும் அந்த பணத்தை எடுத்து கையில் பத்திரமா வச்சுக்கிட்டவ, எப்படியாவது இந்த பணத்தை இன்றைக்கி அவங்ககிட்ட கொடுத்துடணும். திவ்யா முதல்ல தன்னோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போனா. அதன் பிறகு தேவாவோட ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போக ரேஷ்மா கடகடன்னு உள்ளே போயிட்டா. ஆனால் அனன்யா, நான் எதுக்கு அண்ணி? அட வா அனன்யா. அனன்யா தேவா ரூமுக்குள்ளே போக அந்த ரூம் அவ்வளவு நேர்த்தியாக இருந்துச்சு. அந்தந்த இடத்துல நேர்த்தியாக அடுக்கி வச்சுருந்துச்சு. ஒரு சின்ன தூசி இல்லாமல் அவ்வளோ நீட்டாக இருந்தது. உங்கள் அண்ணன் ரூமை எவ்வளோ சூப்பராக வச்சுருக்காரு ரேஷ்மா சொல்ல, அனன்யா எதுவும் சொல்லலை. திவ்யாவும் சரி வாங்க கீழே போகலாம். அதெல்லாம் என்ன ரூம் திவ்யா? ரேஷ்மா கேட்க, ஒன்று ஜிம்மு, இன்னொன்று அண்ணா அப்பாவுடைய ஆஃபீஸ் ரூம். சரி கீழே போகலாமா? திவ்யா 2 பேரையும் கூட்டிக்கிட்டு கீழே வர, வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டிங்களா? சரி எல்லாம் சாப்பிட்லாம், எழுந்து வாங்க. அது 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள். தேவகியும் வேலை செய்கிறவங்களும் ஒரு பொருளாக எடுத்துக்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்க, அனன்யா நீ போய் ஆண்டிக்கு ஹெல்ப் பண்ணு போ அம்மா சொல்ல, கூடவே ரேஷ்மாவும் திவ்யாவும் வந்தாங்க. ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்து டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டு இருக்க, உங்கள் பொண்ணுக்கு வீட்டு வேலைலாம் தெரியுமா? மந்தாகினி உமாவை கேட்க, சின்ன சின்ன வேலையெல்லாம் செய்வா. எங்கள் ரேஷ்மாவுக்கு ஒன்றுமே தெரியாது, எப்படி தான் சமாளிக்க போகிறாளோ. அதெல்லாம் கல்யாணம் ஆகிட்டா ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சுப்பா உமா சொல்லிக்கிட்டு இருக்க. உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா மந்தாகினி மனசார சொல்ல, அவள் அவங்க பாட்டி ஜாடை, அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க. அப்போதான் நிமிந்து தேவா ஒரு நிமிஷம் அனன்யாவை பார்த்தான். அவளுக்கே அளவெடுத்து தைச்ச மாதிரி அந்த மஞ்சள் நிற சுடிதாரும் தலைக்கு குளிச்சிருந்ததால் நடக்கும்போது முன்னாடி அலாலையாக வந்த அந்த சின்ன சின்ன பூனை முடியும், தலையில் வச்சுருந்த முல்லைப்பூ சரத்துலேருந்து ஒரு சரம் முன்னாடி வந்து விழுந்திருக்க, நெத்தியில் வச்சுருந்த சின்ன சந்தன கீத்தும் அனன்யாவை அழகாக காமிக்க, உண்மையிலே அவள் பேரழகிதான். தேவா அவளையே ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்க, சி நான் என்ன பண்ணுறேன்? தலையை அழுந்த கோதிக்கிட்டு தேவா தன்னோட பார்வையை திருப்பிக்கிட்டான். ஆளாளுக்கு அனன்யாவை அழகாக இருக்கான்னு சொல்ல, ரேஷ்மாவுக்கு உள்ள திகின்னு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இவளை என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சவங்க கடைசியாக அனன்யா கையில் மோரையும் ரேஷ்மா கையில் ரசத்தையும் திவ்யா கையில் அப்பளத்தையும் கொடுத்துருந்தாங்க. யாரும் பார்க்காத அந்த ஒரு நொடியில் ரேஷ்மா அனன்யா காலை தட்டி விட, அனன்யா சுதாரிக்கிறதுக்குள்ளே
கால் தடுக்கி அவன் மேலேயே மோரை ஊற்றிக்கிட்டா. பாத்திரம் கீழே விழுந்த சத்தம் கேட்டு தேவகி வேகமாக ஓடி வர, என்னாச்சுமா? சாரி ஆண்டி, கால் தடுக்கி மோர் கீழே ஊற்றிக்கிச்சு. அது போனால் போகட்டும், உனக்கு எதுவும் ஆகலையே. ஆண்டி சாரி ஆண்டி, விடுமா, பரவாயில்ல. திவ்யா, அனன்யாவை கூட்டிக்கிட்டு போய் உன்னோட ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்கொடு. ட்ரெஸ் மேலெல்லாம் மோராக இருக்கு பாரு. இல்லை ஆண்டி, நான் ட்ரெஸ்ஸு வாஷ் பண்ணிக்கிறேன். எனக்கு வேறு ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம். வாஷ் பண்ணினாலும் ஈரமாக இருக்கும். ஈரத்தோட எல்லார் முன்னாடியும் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. அதுவும் இது எல்லோ கலர், ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடும். சொல்கிறத கேளு. திவ்யா, வேறு ட்ரெஸ் எடுத்துக்கொடு. வேறு வழி இல்லாமல் அனன்யா திவ்யா கூட போனா. சாரி அண்ணி. அட விடு அனன்யா, தெரியாமல் தானே நடந்துச்சு. இது தெரியாமல் நடக்கலை, பிளான் பண்ணி காலை தட்டி விட்டது. ரேஷ்மாவுக்கும் அனன்யாவுக்கும் மட்டும்தான் தெரியும். ஆனாலும் அனன்யா எதுவும் சொல்லலை. சரி, எல்லாரும் எழுந்து சாப்பிட வாங்க. அவங்க 2 பேரும் எங்கே? அனன்யா ட்ரெஸ்ஸில் கரை பட்டுருச்சு, அதை வாஷ் பண்ண போயிருக்கா. இதோ வந்துடுவா. நீங்கள் எல்லாரும் எழுந்து வாங்க. எல்லாரும் எழுந்து டைனிங் ஹால் போக. அது 10 பேர் உட்காந்து சாப்பிட்ற டைனிங் டேபிள். எப்போதுமே சென்ட்ரலில் சந்தானமும், ரைட் சைடில் திவ்யாவும், லெஃப்ட் சைடில் தேவகியும் உட்காருவாங்க. தேவகி பக்கத்தில் தேவா உட்காருவான். தேவாவுக்கும் சந்தானத்துக்கும் நடுவில் இருக்கிற சீட்டில் ரேஷ்மா உட்கார போக, அது அம்மாவோட சேர், நீ இந்த பக்கம் வந்து உட்காரு தேவா சொல்ல. தேவா பக்கத்தில் ரேஷ்மா, மந்தாகினி, ஜெயகிருஷ்ணன், ரமணன், உமா, விஜய். விஜய் பக்கத்தில் ஒரு சேர் திவ்யாவுக்கு காலியாக இருந்துச்சு. இந்த சுடிதார் போட்டுக்கோ அனன்யா, இது புதுசு தான், இது வரைக்கும் நான் போட்டதில்லை. புதுசெல்லாம் வேண்டாம் அண்ணி, ஏதாவது போட்ட ட்ரெஸ் இருந்தால் கொடுங்க, அதுவே போதும். அதெல்லாம் வேண்டாம், இதை போட்டுக்கோ. திவ்யாவுக்கும் அனன்யாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி உடல்வாகு. அதனால் திவ்யாவோட ட்ரெஸ் அனன்யாவுக்கு கரெக்டாக தான் இருந்தது. இது அண்ணா மைசூர் போயிருந்தப்போ எனக்காக ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்துக்கிட்டு வந்தது. அது உனக்கு தான் கிடைக்கணும்னு இருந்திருக்கு. திவ்யா சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உங்கள் அண்ணா எடுத்துக்கிட்டு வந்ததா? அவன் முகத்தில் லேசான பயம் தெரிய, அதுக்கு நீயே இப்படி பயப்படுற? இல்லை அண்ணி, அவர் உங்களுக்காக எடுத்துக்கிட்டு வந்ததை என்கிட்ட கொடுத்துட்டீங்களே. அவர் ஏதாவது சொல்ல போகிறாரு. அதெல்லாம் அண்ணா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போட்டுக்கோ. திவ்யாவும் அனன்யாவும் டைனிங் ஹால் வர, தேவா அனன்யாவையே அந்த சுடிதாரில் பச்சைக்கண் வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த சுடிதார் அவளுக்கே அளவெடுத்து தச்ச மாதிரி இருந்துச்சு. திவ்யாவுக்காக அந்த சுடிதாரை எத்தனை கடை ஏறி இறங்கி தேடி தேடி வாங்கினான். அது எப்படி இவளுக்கு இவ்வளோ பொருத்தமாக இருக்குது?